சொந்த தடைகளை தாண்டுதல். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீங்கள் தாண்ட வேண்டுமா? நீங்கள் முன்னேறிச் செல்ல தடுப்பவை எவை? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணரும் தடைகள் என்ன? உங்களையும் உங்களைச் சுற்றிலும் தடைகள் உள்ளதாக உணர்கிறீர்களா? நீங்கள் முன்னேறிச் செல்ல அந்த தடைகளை உடைக்க வேண்டும் அல்லது தாண்ட வேண்டும். அந்த தடைகள் உங்கள் பொருளாதாரத்திலோ, குடும்பத்திலோ, ஊழியத்திலோ, உடல் நலனிலோ, பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களில் ஆர்வம் கொள்ளாமல் இருப்பதினாலோ, திருமண காரியத்திலோ, இன்னும் பல காரியங்களிலோ காணப்படலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கிறார். அவர் பாவங்களை மன்னிப்பவராக இருக்கிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 13. நோய்களை குணமாக்குபவராக இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். கட்டுகளிலிருந்து விடுவிப்பவராக இருக்கிறார். ஆவியின் நிறைவாக இருக்கிறார். நீங்கள் நம்பும்போது வியாதியின் சங்கிலிகள் அறுந்து விழும். லூக்கா எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 43 முதல் 48 வரை. நீங்கள் நம்பும்போது மலை போன்ற தடைகள் விலகி வழிவிடும். லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் இறைத்திருவசனம் 1 முதல் 8 வரை. நீங்கள் நம்பும்போது அசுத்த பழக்கத்தின் கட்டுகள் உடைந்து போகும். மார்க் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 1 முதல் 20 வரை. உங்கள் வாழ்வில் காணப்படும் தடைகளை நீக்க நீங்கள் மாமசத்திலே போராடி இருக்கிறீர்கள். என்ன தேவை என்றால், நீங்கள் ஆண்டவரை நம்பி அவரை தேட வேண்டும். தடைகளை தாண்டி செல்வீர்கள். நீங்கள் ஆண்டவரை தீவிரமாக தேடினால் அவர் உங்கள் வாழ்வின் தடைகளை மாற்ற தீவிரப்படுவார். உங்கள் தடைகளை தாண்டுவதன் திறவுகோல் என்ன தெரியுமா? உங்கள் தீவிரமான ஜெபம்தான். நீங்கள் என்னை தேடுவீர்கள். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடும் பொழுது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். ஆம், நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்றார் ஆண்டவர். உங்கள் அடிமைத்தனத்தினின்று உங்களை அழைத்து வருவேன். வெற்றியை முதலில் உங்கள் முழங்காலில் பெற வேண்டும். அதாவது இயற்கை மண்டலத்தில் வெற்றியை பார்க்கும் முன் அதை ஆவிக்குரிய மண்டலத்தில் பெற வேண்டும். நீங்கள் ஆண்டவரை தேடுவதில் நேரம் செலவழிக்கும் போது உங்கள் தடைகள் மாறுவதை காண்பீர்கள். தானியேல் தன் மக்களுக்கான தடைகளை மாற்ற விரும்பிய போது அவர் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். 3 வாரங்கள் சுவையான உணவை அவர் உண்ணவில்லை. திராட்சை ரசம் அருந்தவில்லை. இறைச்சி உண்ணவில்லை. தலையில் எண்ணெய் தடவி கொள்ளவில்லை. அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார். அவர் டைகிரிஸ் நதிக்கரையோரம் நின்று கொண்டு இருந்தபோது தடைகள் விலகியது. தடைகள் விலக தானியேலுக்கு 21 நாட்கள் ஆனது. தானியேல் ஜெபித்து கொண்டே இருந்தபோது தலைமை தூதர் மிக்கேலுக்கும் பாரசீக நாட்டு காவலனாகிய தூதனுக்கும் இடையே போர் நடந்தது. பிறகு வெற்றி வந்தது. நாம் மண்ணகத்தில் வெற்றியை காண்பதற்கு முன்பாக வானமண்டலத்தில் போர் நடக்கிறது. தொடர்வோமா நண்பர்களே?